ம் வணக்கம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஆலோசனையும் கிடையாது, அறிவுரையும் கிடையாது. எனக்கு ஒரு சின்ன நான் ஒரு தியரி எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அந்த தியரியில் ஒரு மனுஷன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் யாராவது ஒருத்தர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய இது மனுஷன் நினைக்காம ஒரு குழந்தைன்னு நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் யாராவது ஒருத்தர்கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒன்று முதல்ல பிறந்த உடனே அம்மா தான் அறிமுகமாவா, அப்புறம் அப்பா, அப்படி இந்த குடும்பம் அப்படிலாம் வரும். அந்த பிள்ளைங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. இதுனா என்ன, இதுனா என்ன, இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்க ஆரம்பிக்கும் போது அந்த பிள்ளைக்கு இப்போ அம்மா படிக்க சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறாங்க. அப்பா இவர் ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஆஃபீஸ்லேருந்து வர்றாரு. அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தட்ட, பாட்டியோ தாத்தாவோ, யாரோ ஒருத்தட்ட, இல்லை டீச்சர், சில சில ஸ்கூல்லலாம் நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும், டீச்சர் நல்லா பாடம் எடுக்கிறவங்களா இருந்தால் அவங்கக்கிட்ட ரொம்ப வெரி க்ளோஸாக இருப்பாங்க. எங்கள் மேம் இன்னைக்கு இது சொல்லி கொடுத்தாங்க, அது சொல்லி கொடுத்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு கண்ணுலேயே ஒரு ஸ்பார்க் இருக்கும். அந்த உண்மையான உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் நம்ம என்ன ஒரு கவனம் வச்சுக்கிடணும்னா, அந்த பிள்ளைங்கள்கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கி நிறைய யங் மதர்ஸ் பிள்ளைங்களுக்கு நிறைய ஒரு அதுக்குண்டான சாதனங்களை வச்சு இந்த புதிய புதிய பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இதுதான் இப்படி ஒரு ரைம்ஸை ஒரு அனிமேஷனில் போட்டு காமிச்சு அதை ஒன்று ஒன்றா பொறுமையாக சொல்லி கொடுக்குறது, இதெல்லாம் இருக்குது. இதில் என்ன எனக்கு ஒரு இது தோணுது அப்படின்னா, எல்லா குழந்தைக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் யாரோ ஒருத்தட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அக்கறை இருக்குது. அந்த அக்கறையை, அந்த கேட்டு தெரிஞ்சுக்கிற அது ஒரு பணிவுன்னு நம்ம சொல்லலாம். அந்த தன்மையை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம முதல்ல நம்ம பிள்ளைங்கிட்ட ஆரம்பிக்கணும். அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்கிறது அவங்களுக்கு கேட்குற ஆவல் இருக்குது அப்படின்னா, அந்த ஆர்வத்தை தூண்டி விட்டு நம்ம தூண்டன்னா பிள்ளைங்களுக்கு டிசிப்ளினை பழக்க முடியும். ஒரு கதை மூலமாக முயற்சியை சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு கதை மூலமாக ஒரு தைரியத்தை உருவாக்க முடியும். ஒரு கதை மூலமாகவே நிறைய விஷயங்களை நம்ம ஒரு கேரக்டர்ஸை, நம்ம பஞ்சதந்திரா கதைகள் எல்லாம் எல்லா புத்திசாலித்தனம் கூட பஞ்சதந்திரா கதையில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முயலும் ஆமையும் கதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த கதையில் சோம்பேறித்தனமாக இருந்தால் என்ன மாதிரி நம்ம லூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி கதைகளை ஒரு ஆக்ஷனோட சொல்லி காமிக்கும்போது பிள்ளைங்களுக்கு அந்த இது மனசில் ஒரு கல்வியின் அவசியத்தை கூட நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்லாம் ஒரு இது வந்திருக்குது. எனக்கு இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறேன். சின்ன பிள்ளையில ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனை கூட, வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா அப்படின்னு ஒரு பாட்டை கூட எனக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனாக சொல்லி கொடுத்தது எங்கள் வீட்டில் ஒரு ஞானக்கண்ணு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எனக்கு அவர் மாவாட்டுவார், எல்லாம் செய்யும்போது நான் பக்கத்தில் கூட இருப்பேன். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை ரொம்ப எனக்கு எங்கள் அப்பாவோட இன்னொரு அப்பா மாதிரி அவர் இந்த மாதிரி ஒரு பிரமிப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, ராக்கெட் விட்டான், அவர் பேப்பர் வாசிக்கும் போது அந்த ராக்கெட் விடுறது இதெல்லாத்தையும் படிச்சுட்டு என்கிட்ட சொல்லும்போது நான் அதிசயமாக பார்ப்பேன். அந்த தன்மை அவர் மேலே நமக்கு ஒரு பிரியத்தை உருவாக்குது. ஒன்று, நமக்கு ரெண்டாவது உலக விஷயங்களை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு தன்மையே இருக்குது. இந்த ஒரு தன்மையை நான் இதெல்லாம் என்னுடைய சைல்டுஹுட்டில் நடந்தது. நான் என் பையன் யூஎஸ்ஏல இருக்கும்போது நான் அங்கே ஒரு 2 மாதம் அவன் கூட போய் இருந்தேன். அப்போ என் பேரனை ஒரு ஸ்கூலில் சேர்த்துருந்தாங்க. 1.5 வயசு பையனை ஸ்கூலில் சேர்க்க, அதாவது இது ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படி நம்ம சொல்லணும். அப்படித்தான் அந்த இடம் இருந்தது. அந்த பள்ளிக்கூடம்னு சொல்கிறது அந்த பள்ளிக்கூடங்கிறது ஒரு கல்வியை கற்கக்கூடிய ஆசையை தூண்டக்கூடிய ஒரு இதாக இருந்தது. அது ஒரு பெரிய ஹாலாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் தான் இது பண்ணுறாங்க. அது பிள்ளைங்க தானே அதனுடைய ஏரியாவுக்கு போகணும். மணலில் டயக்ராம் வரைகிறது, மணல் பேஸ்ட் ஒட்டுற மாதிரினா அந்த ஒரு ஏரியா இருக்கும். டாய்ஸ் இருக்கக்கூடிய, இப்போ அனிமல்ஸ் டாய்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஜீனு போட்டால் ஜிராஃபை கொண்டு அதை ஒட்ட வைக்கிறது. இதில் அம்மா ஹெல்ப் பண்ணலாம். அம்மாவோ கிராண்ட்மாவோ கூட போனாங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணலாம். டீச்சருங்கிறவங்க டீச்சிங் சொல்லி கொடுக்குற மாதிரி யாருமே கிடையாது. ஒரு பொண்ணு இருப்பா, அவள் அவங்க கூட விளையாடுவா. அதுதான்
எனக்கு அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப என்னை யோசிக்க வந்துச்சு. பிள்ளைங்க வந்து கடைசி ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு ரைம்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ரைம்ஸ் டேப் ரெக்கார்டரில் போட்டு விட்டுறாங்க. அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுவா. அந்த பிள்ளைங்க அவள் என்ன மாதிரி ஆடுறாளோ அதே மாதிரி ஆடுறாள். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கவனம், அவள் பின்னாடியே போகக்கூடிய ஒரு கவனத்தை கொண்டு வந்து கடைசியில் க்ளீன் அப்னு ஒரு பாட்டு சொல்லி போட்ட உடனே அந்த பிள்ளைங்க கீழே இருக்க ஜாமானெல்லாம் குட்டி குட்டி கையால் எடுத்து அந்த அதுக்குண்டான பாக்ஸில் கொண்டே போடுறாங்க. எனக்கு இது வந்து பிள்ளைங்களை வந்து இந்த மாதிரி அவங்களுடைய சிந்திக்கக்கூடிய அந்த இதெல்லாம் விட்டுட்டு அந்த கீழ்ப்படியக்கூடிய அந்த ரேஸ் அதை வந்து வெளியே கொண்டு வந்து அதை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த இது வந்து ப்ராக்டிஸில் வரும் அப்படிங்கிற என்னுடைய எண்ணம் அன்னைக்கு வந்து ப்ரூவ் ஆச்சு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சிஸ்டம். இது வந்து இன்னைக்கு தான் அதனால தான் நம்ம ஊரில் வந்து ப்ளே ஸ்கூல்னு ஆரம்பிக்கிறாங்க. ப்ளே ஸ்கூல் வந்து விளையாட்டு போலேயே கல்வியை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு இடம் தான் ப்ளே ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இந்த இதை வந்து நம்ம எவ்வளோ பணம் கேட்டாலும் நம்ம கொடுத்துட்றோம். இதெல்லாம் நம்ம முணுமுணுக்க மாட்டேங்கிறோம். இப்போ அந்த இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து ஒரு பிள்ளைங்க மனசுக்குள்ளேயும் அந்த கீழ்ப்படுகிறக்கூடிய கேள்வியை நம்ம ஒரு சொன்னால் அதை கேட்டுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த தன்மையை வந்து எப்படி வெளியே கொண்டு வர போகிறோம்? அடித்து நிமித்தி கொண்டு வர்றதெல்லாம் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிள்ளைங்களை ஹோம்ஒர்க் செய்யலாம் முதுகில் ஒன்று போட வேண்டியதான். ஆனால் குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து அதுக்கு கூட அந்த கேட்கக்கூடிய அந்த தன்மையை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்மக்கிட்ட வந்து ஜெகஜால வித்தையெல்லாம் இருக்குது. அந்த வித்தையை வந்து நம்ம செயல்படுத்தி இந்த 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 உலகத்தை வந்து ஒரு நல்ல உலகத்துக்குள்ளே இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த நம்பிக்கை இருக்குது. அதை நீங்கள் செய்வீங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டில் எத்தனையோ டெக்னிக்கல்ஸ் வந்துருச்சு, புதிய சாதனங்கள்லாம் வந்துருச்சு. இது எல்லாமே பிள்ளைங்களை வந்து கரெக்டாக வளர்க்குறதுக்கு, நல்லா வளர்க்குறதுக்கு, சிறப்பாக வளர்க்குறதுக்கு நமக்கு வந்து அது உதவக்கூடிய பக்குவத்தில் இருக்குது அப்படிங்கிற நம்புகிறேன். அதே நேரத்தில் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் வந்து நான் வந்து சொல்லும்போது உங்களுக்கு அது வந்து இப்படி இருக்குல்ல, நம்ம அதைத்தானே செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா அது வந்து எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். இதோடு சேர்த்து தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் சொல்லி இந்த விஷயத்தை நீங்கள் என் மூலமாக கேட்டுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நம்பி நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.